கான்ஸ்டியூஷன் அதாவது அரசமைப்பிற்கான மூலங்கள் இவைகளை நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமானது எந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்திலிருந்து பெற்று நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் தன்னோட சொந்த அனுபவங்கள் அதேபோல் இதர நாட்டு அனுபவங்கள் இவைகளிலிருந்து தான் கற்று உணர விரும்பி நம்மோட நாட்டோட சூழ்நிலைகளுக்கும் அதேபோல் நிலைமைகளுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் அரசமைப்பு சட்டத்தோட சில சிறப்பு கூறுகளை பெற்று அவைகளை நம்மோட அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள். என்னென்ன சிறப்பு கூறுகளை அவர்கள் பெற்று அது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சட்டத்தோட ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு இயல்புகள் இவைகளை நம்ம அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெற்று அதனை நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்தனர். அதேபோல் அடிப்படை உரிமைகள், நீதிமுறை மேலாய்வு, அதேபோல் நீதித்துறை சுதந்திரம் இவைகளை அமெரிக்க நாட்டு அரசமைப்பு சட்டத்திலிருந்து பெற்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அதேபோல் கூட்டாட்சி முறை அமைப்பு இவைகளை கனடா நாட்டிலிருந்து நாம் பெற்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தி வருகிறோம். அதேபோல் அரசமைப்பு சட்ட திருத்தம், ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் இவைகளை தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து பெற்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறோம். அதேபோல் பொதுப்பட்டியல், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிம்பாங்க, அதை நம்ம ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து பெற்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அதேபோல் நெருக்கடி கால நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம் இவைகளை ஜெர்மனியிலிருந்து பெற்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அதேபோல் அரசு கொள்கையை வழி நடத்தி செல்லும் நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் இவைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் பெற்று, அதாவது அந்த சிறப்பு கூறுகளை பெற்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள்.